கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர், இங்கேருந்து வண்டலூர் 1.7 கிலோமீட்டர். நான் வெளியில் ஜிஎஸ்டி ரோடையும் நான் காமிக்கிறேன், பார்க்கலாம் நம்ம எந்த இடத்துல இருக்குன்ட்டுன்னு. ஜிஎஸ்டி ரோடு இது வந்து இந்த பிரிட்ஜ் இறங்குற இடம். இது வந்து ஜிஎஸ்டி ரோடு. நம்ம பார்த்தது இந்த ரோடில் அப்படியே போட்டின்னு இங்கேருந்து தெரியும் உங்களுக்கு லாஸ்ட்டு. நம்ம அங்கேருந்து தான் வீடியோ எடுத்தோம். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நடந்தே வந்து அப்படியே ஜிஎஸ்டி ரோடுக்கு வந்துடலாம். ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். இதெல்லாம் இன்னும் ப்ரைம் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் இது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த ஸ்ட்ரீட்டு தான், அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன், ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் ஜிஎஸ்டி ரோடு வண்டலூரில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். மெயின் ரோட்லேருந்து ஒரு 80 மீட்டர் 90 மீட்டர் தான், ஒரு 80 மீட்டர் தான் வரும். இங்கே தான் வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நல்ல ஒரு மேடான பகுதி. தண்ணி நிற்குமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. எப்படி மழை பெஞ்சாலும் தண்ணி அப்படியே இறங்கி போயிடும். அந்தளவுக்கு வந்து ஒரு மேடான ஒரு பகுதி. இங்கே தான் வந்து ஒரு வேக்கண்ட் லேண்ட் நம்ம பார்க்குறோம். பக்கத்தில் நாங்கள் பார்த்த வரைக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. மெக்கானிக் ஷெட்டு, இன்ஜினியரிங் ஒர்க்ஸு, இது மாதிரி ஒரு பிஎஃப் இஎஸ்ஐ கம்பெனி, இது மாதிரி நிறைய கமர்ஷியலாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. இதில் வந்து நம்ம வந்து ஒரு வேக்கண்ட் லேண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். 30 ஃபீட் ரோடு, 30 அடி ரோடு, ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி 34 அடி ஃப்ரண்டேஜ், 30 ஃபீட் ரோடு. இது உள்ளே வந்தீங்கன்னா நிறைய வீடுகள், இண்டிவிஜுவல் ஹவுஸ், புதுசாகவும் இருக்குது, பழைய வீடாகவும் இருக்குது. 1968 போட்ட ஒரு லேஅவுட்டு. 1968 போட்ட ஒரு லேஅவுட்டு பாருங்கள். இது ஒரு புது வீடு இப்போ கட்டியிருக்காங்க, ரூம்ஸாக விட்டுருக்காங்க. அதாவது பேயிங் கெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பழைய வீடுகள் இருக்குது இந்த ஏரியாவில். நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய கமர்ஷியலாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாலும் நிறைய கமர்ஷியல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரெசிடென்ஷியல் பேயிங் கெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான். 34 அடி ஃப்ரண்டேஜ், பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 35, 34க்கு 35 இருக்குது. சைடில் 67 2311 ஸ்கொயர் ஃபீட். 1968 அந்த போட்ட லேஅவுட்ன்றதால நீங்கள் அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த காலத்தில் லேஅவுட்டுக்கலாம் நீங்கள் டேரெக்டாக பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 30 ஃபீட் ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு இருக்குது, ஃபுல்லி காம்பவுண்டட். நல்லா ஆல்ரெடி இவங்க வந்து ஹைட் ஏற்றி மண் அடித்து தான் காம்பவுண்டே பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வீடு. இங்கேருந்து ஜிஎஸ்டி ரோடு வந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ். 1.7 கிலோமீட்டரில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது. டெட் எண்டு ஸ்ட்ரீட்டு, லெஃப்ட்லேயும் டெட் எண்டு ஸ்ட்ரீட்டு, இந்த சைட்லேயும் டெட் எண்டு ஸ்ட்ரீட்டு. நல்லா அழகாக ஒரு வீடு போடுறதுக்கும் கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இது மாதிரி இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ஏன்னா ஜிஎஸ்டி ரோடு வந்து 80 மீட்டர் தான் இருக்குது, 80 மீட்டர் கூட கிடையாது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.90 crore கோட் பண்ணுறாங்க. 1,90,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் டைரெக்டாக வந்து செல்லர்கிட்ட நெகோசியேஷன் பேசிக்கலாம். நான் சைட்லேயும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. இது வந்து இவங்க வந்து இப்போ புதுசாக ஹைட் ஏற்றி கட்டியிருக்காங்க. இந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கட்டியிருக்காங்க. நம்ம பக்கத்து காம்பவுண்ட் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. உள்ளே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லி காம்பவுண்டடு. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.90 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறாங்க வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதோ சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணித்தரோம். தேங்க்யூ.